ஹேப்பி பர்த்டே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்றும் மறக்க முடியாத மாபெரும் தலைவர்கள் ஒருவர். கருணை கடலினால் அது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் 100 வருஷம் வாழ்ந்து பேர் வாங்க என்று இல்லை. ஆனால் 100 வருஷம் ஆனாலும் என்றும் நம் பேர் மறையாமல் இருப்பதற்காக நல்லது செய்ய வேண்டும் என்று நல்ல ஐடியாக்கள் செஞ்சு திட்டங்கள் நல்லது செஞ்சு நல்ல பேரோடு வாழ்ந்தவர். பிள்ளைகள் இல்லை, தொல்லைகள் இல்லை. எல்லா மதத்தவருக்கும் எல்லா ஜாதியவருக்கும் ஒரு நல்ல தலைவனாய் உருவான உத்தம தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். என்றுமே யாராலையும் மறக்க முடியாத மாபெரும் தலைவர் ஒருவர் தான் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்று அவர் இறந்து 35 வருடங்கள் ஆனாலும் இன்றும் மக்கள் மனதில் மறக்காமல் இடம்பெற்று இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ தலைவர் வந்தாலும் போனாலும் நம் புரட்சித் தலைவர் அவர்கள் என்றுமே மறக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர். சத்துணவு திட்டம் தந்து பல பேருக்கு காமராஜர் தந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம் என்று மாற்றி எல்லோருக்கும் படிக்க வைத்து அந்த படிக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா செஞ்சு சத்துணவை மீண்டும் கூட்டி நல்ல கஷ்டப்படும் ஏழை கூட நல்லா படிக்கிறதுக்கு உயர்த்தி கொடுத்த தலைவர், மாபெரும் தலைவர். மறுஜென்மம் குண்டடிப்பட்டு இறந்து விடுவார் என்று சொன்னால் கூட அப்போது கூட மறுஜென்மம் எடுத்து மக்களுக்காக ஏழை மக்களுக்காக வாழ்ந்தவர் அவர். சில பேர் அவரை மலையாளி என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் தமிழ் நாட்டில் வாழ்ந்தார், தமிழுக்காகவே பாடுபட்டார், தமிழுக்காகவே உயிர் துறந்தார். தமிழருக்காக என்னென்ன நல்ல திட்டங்களை செய்துள்ளார்கள். அவர் எப்போதும் மலையாளி தமிழ் என்று பிரித்து பார்த்ததே இல்லை ஜனங்கள். ஆனால் சிலர் அவரை மலையாளி என்று கேலி ஏனவன் செஞ்சு இன்று தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்கிறார்கள். இருந்தாலும் எம்ஜிஆரை யாரும் மறக்கவும் முடியாது. எல்லாருடையும் கலந்து ஒன்றான ஒரு தான் தமிழர் தான் எம்ஜிஆர் என்று. மலையாளின்னு சொல்லட்டும். இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறார். அவர் தமிழருக்காக எந்த துரோகமும் செஞ்சவில்லை. ஆனால் சிலர் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தமிழருக்கு என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் புரட்சித் தலைவர் அவர்கள் அப்படி அல்ல. எல்லோருக்கும் பாடுபட்டார், எல்லாருக்கும் நல்லது செஞ்சார். சிலர் அவர்கள் குறை சொல்லுவோரும் உண்டு. ஆனால் அந்த குறை சொல்லுவோர் கூட அவர் முன்னாடி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு எம்ஜிஆர் ஆட்சி நடத்தினார். அவர் இருக்கும் 11 ஆண்டு காலமும் எதிர்க்கட்சிகள் வர முடியாத அளவுக்கு அவர் சாதனை தொடர்ந்தது. புரட்சித் தலைவர் என்றுமே மக்கள் மறக்க மாட்டார்கள். 100 வருஷம் எத்தனை காலமாக இருந்தாலும் சினிமா இருக்கும் வரை எம்ஜிஆர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். அதுபோல் அரசியலும் அவர் பேர் என்றும் யாரும் மறக்க மாட்டார்கள். பிள்ளைகள் இல்லை, அதனால் அவர் பேரை கெடுக்க வேண்டிய வேலை யாராலும் முடியாது. அவர் ஒரு சரித்திர நாயகன். எப்படி பெரிய தலைவர்களெல்லாம் பிள்ளை இல்லை, தொல்லை இல்லைங்கிற மாதிரி இருக்கிறார்களோ அப்படி ஒரு சாமிக்கு யார் பிள்ளை என்று சொல்ல முடியாது. எல்லோரும் சாமி பிள்ளைகள் தான். அதுபோல தான் இவரும். காமராஜருக்கும் பிள்ளை இல்லை, அதனால் அவர் பேருக்கு என்றும் களங்கம் இல்லை. அதுபோல் இவருக்கும் பிள்ளை இல்லை. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் அவருக்கு பிள்ளை. அவர்கள் என்றையுமே தந்தை சொல்லி தட்டாத பிள்ளையை போல் அவர் என்றும் எம்ஜிஆர் என்றும் யாரும் மறக்க போகிறதில்லை. அவர் இருந்தாலும் இல்லாவிட்டும் அவர் கட்சி, அவர் சின்னம் இன்னும் மக்கள் மனதில் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தலைவர்கள் எல்லாம் மாறியிருக்கலாம், ஆனால் அவர் தொண்டர்கள் என்றும் மாறவில்லை. புரட்சித் தலைவர் இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தாலும் எத்தனை ஆண்டு வாழ்ந்தாலும் சினிமா இருக்கிற வரைக்கு புரட்சித் தலைவர் பெயர் என்றும் மங்காது, மறையாது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இல்லை என்றாலும் உங்கள் பேர் என்றும் நிலைத்திருக்கும். புரட்சித் தலைவர் தான். எல்லோருக்கும் மாபெரும் தலைவன் புரட்சித் தலைவன் எங்கள் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் புரட்சி என்ன செய்தார் என்றால் மக்களுக்கு நல்ல திட்டங்கள், நல்ல தைரியமான பாடல்கள் எல்லாமே செஞ்சு யாரோ எழுதி கொடுத்து யாரோ பாடினார் இல்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு அமைஞ்சு எல்லாமே எம்ஜிஆர் எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னு மக்களுக்காக பாடுபட்டார், மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காக மறைந்தார். இருந்தாலும் இந்த மக்கள் தான் எம்ஜிஆரின் எல்லாம் சொந்த பிள்ளை போல். என்றும் யாரும் எம்ஜிஆரை மறக்க மாட்டார்கள். எல்லாம் எம்ஜிஆர் பிள்ளைகள் தான். ஹாப்பி பர்த்டே தலைவா.